ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சில சிலபஸ் வந்து மாறி இருக்கு. புது சிலபஸ் வந்து எங்க படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸ்ல ஒவ்வொரு டாபிக்குமே எங்கெங்க கவர் ஆகுதோ அது எல்லாமே ஒரு வீடியோவா கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள் வீடியோ. ஏன் மேம் கலைச்சொற்கள் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்றேன். நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, அழகு 4 அப்படின்னு சொல்லி கொடுத்து பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டு, இதுல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்க போறதா கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10 கேள்விகள் கொடுக்க போறதா கொடுத்திருக்காங்க. அப்ப 10 கேள்விகளும் எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள எல்லா புத்தகம் பின்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொற்கள், அது மட்டும் இல்லாம சிறப்பு தமிழ் புக்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கலைச்சொற்கள் இருக்கு. சோ எல்லாத்தையுமே ஒரு தொகுத்து ஒரு வீடியோவா கொடுக்கும் போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இந்த வீடியோ. அண்ட் மோர் ஓவர், நீங்க இந்த கலைச்சொற்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கேள்விகளுக்கான மதிப்பெண்கள் வந்து உறுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி தமிழ் வீடியோக்கள் நிறைய கொடுக்க போறோம், கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து மீத்திறன் கணினி. மீத்திறன் கணினி அப்படின்னா என்ன அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீத்திறன் கணினி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சேட்டலைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா செயற்கைக்கோள். சேட்டலைட் அப்படிங்கிறது என்னப்பா? செயற்கைக்கோள். அடுத்து இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நுண்ணறிவு. திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மீத்திறன் கணினி, சேட்டலைட் அப்படிங்கிறது செயற்கைக்கோள், இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நுண்ணறிவு. சரியா? இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா எஜுகேஷன். எஜுகேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி ஸ்கூல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேல்நிலை பள்ளி. ஹையர் செகண்டரி எஜுகேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். நூலகம், அந்த கலைச்சொல் வந்து எதற்கு பொருத்தமான கலைச்சொல் அப்படின்னா லைப்ரரி. லைப்ரரி அப்படின்னா நூலகம்னு அர்த்தம். எஸ்கலேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா மின்படிக்கட்டு. எஸ்கலேட்டர் அப்படின்னா மின்படிக்கட்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து மின் தூக்கி அப்படின்னா என்ன அப்படின்னாப்பா லிப்ட். மின் தூக்கி அப்படின்னா லிப்ட். இங்க பாருங்கப்பா, மின்படிக்கட்டு. மின்படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர், மின் தூக்கி அப்படின்னா லிப்ட். இத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள், கொஞ்சம் குழப்பமான கேள்விகள் கேட்கலாம். அடுத்து மின்னஞ்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமெயில். இமெயில நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின்னஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிடி, காம்பாக்ட் டிஸ்க் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறுந்தகடு. காம்பாக்ட் டிஸ்க் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறுந்தகடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இ லைப்ரரி அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின் நூலகம்னு சொல்லுவோம். இ லைப்ரரி அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின் நூலகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இ புக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மின் நூல். இ புக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மின் நூல். அடுத்து இ மேகசின் அப்படிங்கிறது மின் இதழ்கள். இ மேகசின் அப்படிங்கிறது மின் இதழ்கள். சரியா? இன்னொரு தடவை சொல்றேன், எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்வி, பிரைமரி ஸ்கூல் அப்படிங்கிறது தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிறது மேல்நிலை பள்ளி, லைப்ரரி அப்படிங்கிறது நூலகம், எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது மின்படிக்கட்டு, லிப்ட் அப்படிங்கிறது மின் தூக்கி, இமெயில் அப்படிங்கிறது மின்னஞ்சல், குறுந்தகடு அப்படிங்கிறது காம்பாக்ட் டிஸ்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறுந்தகடு அப்படின்னு சொல்லுவோம். இ லைப்ரரி அப்படிங்கிறது மின் நூலகம், இ புக் அப்படிங்கிறது மின் நூல், இ மேகசின் அப்படிங்கிறது மின் இதழ்கள். சரியா? அடுத்த பகுதி பார்க்கலாம். வெல்கம் அப்படின்னா என்ன அப்படின்னாப்பா நல்வரவு. வெல்கம் பண்றது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா நல்வரவு. ஸ்கல்ப்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிற்பங்கள்னு அர்த்தம். ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பங்கள்னு அர்த்தம். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள்னு அர்த்தம். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள்னு அர்த்தம். ரெடிமேட் ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஆயத்த ஆடை. மேக்கப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒப்பனை. மேக்கப் அப்படிங்கிறது என்னப்பா ஒப்பனை. டிஃபன் அப்படிங்கிறது என்னது சிற்றுண்டி. டிஃபன் அப்படிங்கிறது என்னதுப்பா சிற்றுண்டி. இன்னொரு தடவை சொல்றேன், வெல்கம் அப்படிங்கிறது நல்வரவு, ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறது சிற்பங்கள், சிப்ஸ் அப்படிங்கிறது சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆயத்த ஆடைன்னு சொல்லுவோம். மேக்கப் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒப்பனை அப்படின்னு சொல்லுவோம். டிஃபன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிற்றுண்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்த பகுதி பார்க்கலாமா?
பண்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கமோடிட்டி. கமோடிட்டியோட கரெக்டான தமிழ் கலைச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டம். ஃபெரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பயண படகுகள். ஃபெரிஸ் அப்படிங்கிறது என்னப்பா? பயண படகுகள். அடுத்து பாரம்பரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்னப்பா? பாரம்பரியம். நுகர்வோர் அப்படிங்கிறது என்ன? கன்சியூமர். நுகர்வோர் அப்படிங்கிறது என்னப்பா? கன்சியூமர். அடுத்து கடற்பயணம் அப்படிங்கிறது என்னப்பா? வாயேஜ். கடற்பயணத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாயேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர்னு அர்த்தம். என்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு அர்த்தம். அடல்ட்ரேஷன் அப்படின்னா என்னப்பா? கலப்படம். அடல்ட்ரேஷன் அப்படின்னா என்னப்பா? கலப்படம். அடுத்து மெர்ச்சன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வணிகர்னு அர்த்தம். மெர்ச்சன்ட்னா என்ன அர்த்தம்னா வணிகர்னு அர்த்தம். சரியா? இன்னொரு முறை திருப்பி சொல்றேன்ப்பா. கமோடிட்டி அப்படின்னா பண்டம்னு அர்த்தம். ஃபெரிஸ் அப்படின்னா பயண படகுகள்னு அர்த்தம். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம்னு அர்த்தம். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர்னு அர்த்தம். வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம்னு அர்த்தம். என்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர்னு அர்த்தம். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம்னு அர்த்தம். மெர்ச்சன்ட்னா வணிகர்னு அர்த்தம். சரியா? அடுத்த கலைச்சொல் பகுதி பார்க்கலாமா? இப்ப கொடுத்திருக்கிற கலைச்சொல் எல்லாமே 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை முழுவதுமே தொகுத்து கொடுத்தாச்சு. இனிமேல் இதை தாண்டி கலைச்சொற்கள் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சிறப்பு தமிழ் உட்பட நாங்க இதுல சேர்த்து கொடுத்திருக்கோம். சரிங்களா? இதுல பாருங்க கலைச்சொல் அறிவோம்ல. ஃபர்ஸ்ட் பாருங்க நாட்டுப்பற்று அப்படின்னா என்னப்பா? பேட்ரியாட்டிசம். நாட்டுப்பற்று அப்படிங்கிறது என்னப்பா? பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்ட் கேலரி. ஆர்ட் கேலரி என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலைக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம். இலக்கியம் அப்படிங்கிறது என்னப்பா? லிட்ரேச்சர். இலக்கியம் அப்படிங்கிறது என்னப்பா? லிட்ரேச்சர். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறதுனுடைய கரெக்டான கலைச்சொல் என்ன அப்படின்னா மெய்யுணர்வு. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறதுனுடைய கலைச்சொல் என்ன அப்படின்னா மெய்யுணர்வு. சரியா? திருப்பியும் இன்னொரு முறை சொல்றேன். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று அப்படின்னு அர்த்தம். ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம்னு அர்த்தம். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம்னு அர்த்தம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்த கலைச்சொல் பகுதி பார்க்கலாம். அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அறக்கட்டளை. வாலண்டியர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தன்னார்வலர்னு சொல்லுவோம். வாலண்டியர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னு சொல்லுவோம். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கறத தான் ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படிங்கிறது என்னப்பா? இளம் செஞ்சிலுவை சங்கம். அடுத்து பாருங்க ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாரண சாரணியர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர் அப்படின்னு சொல்லுவோம். சமூக பணியாளர் அப்படின்னா சோசியல் ஒர்க்கர். சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிறதுக்கான சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னா சமூக பணியாளர்னு அர்த்தம். சரியா? நான் இன்னொரு தடவை சொல்றேன். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம். சாரண சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர் அப்படிங்கிறது சோசியல் ஒர்க்கர். சரியா? அடுத்த பகுதி பார்க்கலாமா? அடுத்து பாருங்க மனிதநேயம். ஹியூமனிட்டி அப்படிங்கிறதுக்கான சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னா மனிதநேயம். மெர்சி அப்படின்னா என்னப்பா? கருணை. மெர்சி அப்படின்னா கருணை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நோபல் பரிசு அப்படிங்கிறது நோபல் பிரைஸ், அது தெரியும். சரக்குந்து அப்படிங்கிறது என்னப்பா? லாரி. சரக்குந்து அப்படிங்கிறது என்னப்பா? லாரி. திருப்பியும் சொல்றேன். ஹியூமனிட்டிக்கு இணையான கலைச்சொல் மனித நேயம். மெர்சி அப்படின்னா கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது நோபல் பரிசு. லாரி அப்படிங்கிறது சரக்குந்து. சரிங்களா? அடுத்த பகுதி பார்க்கலாமா? மீடியா அதற்கான சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊடகம். லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மொழியியல் அப்படின்னு சொல்லுவோம். ஒளியியல் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா போனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒளியியல் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா போனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதழியல் ஜேர்னலிசம்னு சொல்லுவோம். இதழியல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவோம். பருவ இதழ் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேகசின்னு சொல்லுவோம். பருவ இதழ் எதுன்னு சொல்லுவோம்னா மேகசின்னு சொல்லுவோம். பொம்மலாட்டம் அப்படிங்கிறது என்னப்பா? பியூபர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பொம்மலாட்டத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியூபர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எழுத்திலக்கணம் அப்படிங்கிறது என்னப்பா? ஆர்த்தோகிராஃபி. எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது என்னப்பா? ஆர்த்தோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். உரையாடல் அப்படிங்கிறது என்னப்பா? டயலாக். உரையாடல் அப்படிங்கிறது என்னப்பா? டயலாக். நான் திருப்பி ஒரு கலைச்சொல் ஏன் மேம் 2 தடவை சொல்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு ஓரளவு மனப்பாடம் ஆயிரணும் அப்படிங்கிறதுனாலதான் திருப்பி சொல்றேன். இன்னொரு தடவை சொல்றேன். ஊடகம். மீடியாவுக்கு சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னா ஊடகம். லிங்குவிஸ்டிக் அப்படின்னா மொழியியல். போனாலஜி அப்படின்னா ஒளியியல். ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். மேகசின் அப்படின்னா பருவ இதழ். பியூபர்ட்ரி அப்படின்னா பொம்மலாட்டம். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்து இலக்கணம். டயலாக் அப்படின்னா உரையாடல். சரியா? இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
ஐலாண்ட் அப்படிங்கிறதுக்கான சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னா தீவு அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயற்கை வளம் அப்படின்னு சொல்லுவோம். வைல்ட் அனிமல்ஸ்க்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வன விலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படிங்கிறது யார சொல்லுவோம் அப்படின்னா வன பாதுகாவலரை சொல்லுவோம். பேரபிள் அப்படிங்கிறது என்னப்பா ஊமை சொல்லுவோம்ல, ஊமைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஊமைக்கான சரியான ஆங்கில மொழியாக சொல்லி என்ன அப்படின்னா பேரபிள் அப்படிங்கிறது. ஜங்கிள் அப்படின்னா காடு. ஃபாரஸ்ட்ரி அதாவது ஃபாரஸ்ட்னா காடுன்னு சொல்லுவோம், இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. ஜங்கிள்னா காடு. ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல்னு அர்த்தம். ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல்னு அர்த்தம். பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா பல்லுயிர் மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா பல்லுயிர் மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இன்னொரு தடவை சொல்றேன். ஐலாண்ட் அப்படிங்கிறது தீவு. நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இயற்கை வளம். வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது வன விலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படிங்கிறது வன பாதுகாவலர். பேரபிள் அப்படிங்கிறது உவமை. ஜங்கிள் அப்படிங்கிறது காடு. ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது வனவியல். பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது பல்லுயிர் மண்டலம். சரியா? அடுத்த பகுதி பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. பல்லாட் அப்படிங்கிறது என்னன்னா கதை பாடல்னு சொல்லுவாங்க. பேலாட் இட் இஸ் இங்கிலீஷ் போயத்துல ஸ்டைல் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பேலட் அப்படின்னா என்ன அப்படின்னா கதை பாடல் அப்படின்னு அர்த்தம். கரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா துணிவு அப்படின்னு அர்த்தம். கரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? துணிவுன்னு அர்த்தம். சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம்னு அர்த்தம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை. பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை அப்படின்னு சொல்லுவோம். எலக்யூஷன் அப்படிங்கிறது பேச்சாற்றல். எலக்யூஷன் அப்படிங்கிறது பேச்சாற்றல். யூனிட்டி அப்படிங்கிறது ஒற்றுமை. யூனிட்டி அப்படிங்கிறது ஒற்றுமை. ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம்னு அர்த்தம். ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம்னு அர்த்தம். ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவம். ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவம். திருப்பி இன்னொரு முறை சொல்றேன். பேலட் அப்படிங்கிறது கதை பாடல்னு அர்த்தம். துணிவு அப்படிங்கிறது கரேஜ்னு அர்த்தம். தியாகம் அப்படிங்கிறது சாக்ரிஃபைஸ்னு அர்த்தம். அரசியல் மேதை அப்படிங்கறத பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சாற்றல் எலக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட்டி அப்படிங்கிறது ஒற்றுமை. ஸ்லோகன் அப்படிங்கிறது முழக்கம். ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவம். சரியா? அடுத்த பகுதிக்கு போலாமா? அடுத்து பாருங்க கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓஷன் அப்படிங்கிறது பெருங்கடல். அதாவது கலைச்சொல்ல கரெக்டான வார்த்தைகளை படிச்சுக்கோங்க. கடல்னு கூட ஒருவேளை ஆப்ஷனா கொடுக்கலாம். அப்போ ஓஷன் அப்படின்னா பெருங்கடல்னு இருந்தாதான் கரெக்ட். அடுத்து மரைன் டெக்னாலஜி அப்படிங்கிறது கப்பல் தொழில்நுட்பம். மரைன் டெக்னாலஜி அப்படிங்கிறது கப்பல் தொழில்நுட்பம். மரைன் கிரியேச்சர் அப்படிங்கிறது மரைன் கிரியேச்சர் அப்படிங்கிறது கடல்வாழ் உயிரினத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரைன் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சப்மரீன் அப்படிங்கிறது என்னப்பா நீர்மூழ்கி கப்பல். சப்மரீன் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் அப்படிங்கிறது என்னப்பா துறைமுகம். ஸ்டார்ம் அப்படின்னா என்னப்பா புயல். செயிலர் அப்படின்னா யாருப்பா மாலுமி. நங்கூரம் அப்படிங்கிறது ஆங்கர்னு சொல்றோம். அதுக்கான சரியான தமிழ் கலைச்சொல் என்ன அப்படின்னா நங்கூரம். ஷிப்யார்ட் அப்படிங்கிறது என்னப்பா கப்பல் தளம். கப்பல் தளம் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தடவை சொல்றேன். லைட் ஹவுஸ் அப்படின்னா என்னப்பா கலங்கரை விளக்கம். ஓஷன் அப்படின்னா பெருங்கடல். மரைன் டெக்னாலஜி அப்படிங்கிறது கப்பல் தொழில்நுட்பம். மரைன் கிரியேச்சர் அப்படிங்கிறது கடல்வாழ் உயிரினம். சப்மரீன் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் அப்படிங்கிறது துறைமுகம். ஸ்டார்ம் அப்படிங்கிறது புயல். செயிலர் அப்படிங்கிறது மாலுமி. ஆங்கர் அப்படிங்கிறது நங்கூரம். ஷிப்யார்ட் அப்படிங்கிறது கப்பல் தளம். இந்த மாதிரி இதுல பெரும்பாலான கலைச்சொற்கள் உங்களுக்கு நன்கு பரிச்சயப்பட்டதா இருக்கும். வித்தியாசமா இருக்கிறத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, மத்ததை கேட்டுக்கிட்டாலே போதும். அடுத்து பாருங்க சம்மர் வெக்கேஷன். சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோடை விடுமுறையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சைல்டு லேபரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லுவோம். சைல்டு லேபர் என்ன சொல்லுவோம் குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லுவோம். டிகிரி அப்படிங்கிறது என்னப்பா பட்டம். டிகிரி அப்படிங்கிறது என்னப்பா பட்டம். லிட்ரஸி அப்படிங்கிறது என்னப்பா கல்வி அறிவு. லிட்ரஸி அப்படிங்கிறது என்னப்பா கல்வி அறிவு. அடுத்து மாரல் அப்படிங்கிறது என்ன நீதி. யூனிஃபார்ம் அப்படிங்கிறது சீருடை. கைடன்ஸ் அப்படிங்கிறது வழிகாட்டுதல். டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒழுக்கம். இன்னொரு முறை சொல்றேன். சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறது என்னப்பா கோடை விடுமுறை. சைல்டு லேபர் அப்படிங்கிறது குழந்தை தொழிலாளர். டிகிரி அப்படிங்கிறது பட்டம். லிட்ரஸி அப்படிங்கிறது கல்வி அறிவு. மாரல் அப்படிங்கிறது நீதி. யூனிஃபார்ம் அப்படிங்கிறது சீருடை. கைடன்ஸ் அப்படிங்கிறது வழிகாட்டுதல். டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம்னு அர்த்தம். அடுத்த பகுதி பார்க்கலாமா? பார்க்கலாம். கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர்னு அர்த்தம். கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர்னு அர்த்தம். ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம்னு அர்த்தம். இது இன்னொரு முறை இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம்னு அர்த்தம். ஆர்டிஸ்ட் அப்படின்னா என்னன்னா கலைஞர்னு அர்த்தம். ஆர்டிஸ்ட்னா யாரு? கலைஞர்னு அர்த்தம்.
இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு. மேனஸ்கிரிப்ட் அப்படின்னா மேனுவலா எழுதுறதுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து கையெழுத்துப்படின்னு அர்த்தம். மேனஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்துப்படி அப்படின்னு அர்த்தம். ஆஸ்தட்டிக் அப்படின்னா என்னப்பா, அழகியல். ஆஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல். பிரஷ் அப்படின்னா தூரிகை, அந்த நம்ம பெயிண்ட் பிரஷ் எல்லாம் சொல்றோம்ல, அது தூரிகைன்னு அர்த்தம். கார்ட்டூன் அப்படிங்கிறது கருத்து படத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்ட்டூன் சொல்லுவோம். கருத்து படத்தை தான் என்ன சொல்லுவோம்னா கார்ட்டூன் சொல்லுவோம். கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா, குகை ஓவியங்கள். கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா, குகை ஓவியம். மாடர்ன் ஆர்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவீன ஓவியம்னு சொல்லுவோம். மாடர்ன் ஆர்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவீன ஓவியம்னு சொல்லுவோம். திருப்பி ஒரு தடவை சொல்றேன். கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர்னு அர்த்தம். ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம்னு அர்த்தம். கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட்னு அர்த்தம். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கல்வெட்டு அப்படின்னு அர்த்தம். கையெழுத்துப்படி அப்படிங்கிறது மேனஸ்கிரிப்ட்னு அர்த்தம். ஆஸ்தட்டிக் அப்படிங்கிறது அழகியல்னு அர்த்தம். பிரஷ் அப்படிங்கிறது தூரிகைன்னு அர்த்தம். கார்ட்டூன் அப்படிங்கிறது கருத்து படம்னு அர்த்தம். கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது குகை ஓவியங்கள்னு அர்த்தம். மாடர்ன் ஆர்ட் அப்படிங்கிறது நவீன ஓவியம்னு அர்த்தம். சரியா? அடுத்த கலைச்சொல் அறிவோம் பகுதிக்கு பார்க்கலாம். இதுல வந்து எல்லாமே கவர் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா 6th ல இருந்து +2 வரைக்கும் சிலபஸ்ல உள்ளது கவர் ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே நீங்க கலைச்சொல்ல இருந்து கண்டிப்பா 10 மார்க் உறுதியா வாங்கலாம். சரியா? வாங்க பார்க்கலாம். நான் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான சரியான தமிழ் கலைச்சொல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகரிகம். சிவிலைசேஷன் அப்படிங்கிறது என்னப்பா, நாகரிகம். ஃபோக்லோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாட்டுப்புறவியல். ஃபோக்லோர் அப்படிங்கிறது என்னப்பா, நாட்டுப்புறவியல். ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது என்னப்பா, அறுவடை. ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது என்னப்பா, அறுவடை. இரிகேஷன் அப்படிங்கிறது என்னப்பா, நீர்ப்பாசனம். இரிகேஷன் அப்படிங்கிறது நீர்ப்பாசனம். ஃபாரினர் அப்படின்னா யார சொல்லுவோம் அப்படின்னா அயல் நாட்டினரை தான் ஃபாரினர்னு சொல்லுவோம். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னப்பா, வேளாண்மை. போயட் அப்படின்னா கவிஞர்னு அர்த்தம். போயட்னா கவிஞர்னு அர்த்தம். கரெக்டான கலைச்சொல் பார்த்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன வித்தியாசங்களோட தான் நமக்கு கேட்பாங்க. பேடி அப்படிங்கிறது என்னப்பா, நெற்பயிர். பேடி அப்படிங்கிறது நெற்பயிர். கல்டிவேஷன் அப்படிங்கிறது என்னப்பா, பயிரிடுதல்னு அர்த்தம். கல்டிவேஷன் அப்படிங்கிறது பயிரிடுதல்னு அர்த்தம். ஆக்ரோனமி அப்படிங்கிறது என்னப்பா, உளவியல்னு அர்த்தம். கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஆக்ரோனமி அப்படின்னா உளவியல்னு அர்த்தம். சரியா? இன்னொரு தடவை சொல்றேன். சிவிலைசேஷன் அப்படிங்கிறது நாகரிகம்னு அர்த்தம். ஃபோக்லோர் அப்படிங்கிறது நாட்டுப்புறவியல்னு அர்த்தம். ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது அறுவடைன்னு அர்த்தம். இரிகேஷன் அப்படிங்கிறது நீர்ப்பாசனம்னு அர்த்தம். அயல் நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர்னு அர்த்தம். வேளாண்மை அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர். கவிஞர் அப்படின்னா போயட். நெற்பயிர் அப்படின்னா பேடி. பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன். உளவியல் அப்படின்னா ஆக்ரோனமி அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்த பகுதிக்குள்ள போலாமா? ஓகே. ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள்னு அர்த்தம். ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள்னு அர்த்தம். ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள்னு அர்த்தம். செல்வம் அப்படின்னா என்னன்னா வெல்த்னு அர்த்தம். செல்வம் அப்படின்னா வெல்த்னு அர்த்தம். செல்வம்னா என்ன அர்த்தம், வெல்த்னு அர்த்தம். லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன் அர்த்தம். லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன் அர்த்தம். பொது உடைமை அப்படின்னா கம்யூனிசம்னு அர்த்தம். பொது உடைமை அப்படின்னா கம்யூனிசம்னு அர்த்தம். கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கடமை அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா, கடமைன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து நெய்பர் அப்படின்னா யார சொல்லுவோம் அப்படின்னா அயலவர். அவங்களதான் என்ன சொல்லுவோம், நெய்பர்னு சொல்லுவோம். நெய்பர் அப்படின்னு யார சொல்லுவோம்னா அயலவர். அடுத்து பாவர்ட்டி அப்படிங்கிறது என்னப்பா, வறுமை. பாவர்ட்டி அப்படிங்கிறது என்னப்பா, வறுமை. அடுத்து ரெசிப்ராக்சி அப்படிங்கிறது ஒப்புரவு நெறி. ரெசிப்ராசிட்டி அப்படிங்கிறது என்னப்பா, ஒப்புரவு நெறி. கர்டசி அப்படிங்கிறது என்னப்பா, நற்பண்பு. கர்டசி அப்படிங்கிறது என்னப்பா, நற்பண்பு. இன்னொரு தடவை சொல்றேன். குறிக்கோள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டிவ். வெல்த்ங்கிறது செல்வம். ஆம்பிஷன் அப்படிங்கிறது லட்சியம். கம்யூனிசம் அப்படிங்கிறது பொது உடைமை. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கடமை. நெய்பர் அப்படின்னா அயலவர். பாவர்ட்டி அப்படிங்கிறது வறுமை. ரெசிப்ராசிட்டி அப்படிங்கிறது ஒப்புரவு நெறி. கர்டசி அப்படிங்கிறது நற்பண்பு. சரியா? அடுத்த பகுதிக்குள்ள போலாமா? ஓகே. ரிலீஜியன் அப்படின்னா சமயம்னு அர்த்தம். ரிலீஜியன் அப்படின்னா சமயம்னு அர்த்தம். சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமைன்னு அர்த்தம். சேரிட்டி அப்படின்னா ஈகைன்னு அர்த்தம். டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம்னு அர்த்தம். டாக்டரின் அப்படின்னா கொள்கை. டாக்டரின் அப்படிங்கிறது இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம்ல, அந்த டாக்டரின் அப்படிங்கிறது கொள்கைன்னு அர்த்தம். பிலாசபி அப்படின்னா தத்துவம்னு அர்த்தம். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நேர்மைன்னு அர்த்தம். சின்சியாரிட்டி அப்படிங்கிறது வாய்மைன்னு அர்த்தம். உபதேசம் பண்றது ப்ரீச்சிங்னு சொல்லுவோம். ப்ரீச்சிங் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா உபதேசம்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரோனமி என்ன சொல்லுவோம் அப்படின்னா வானியல்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரோனமி என்ன சொல்லுவோம்னா வானியல்னு சொல்லுவோம். ரிலீஜியன் அப்படின்னா சமயம்னு அர்த்தம். சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமைன்னு அர்த்தம். சேரிட்டி அப்படின்னா ஈகைன்னு அர்த்தம். டிக்னிட்டி அப்படிங்கிறது கண்ணியமா குறிக்கும். டாக்டரின் அப்படிங்கிறது கொள்கையை குறிக்கும். பிலாசபி அப்படிங்கிறது தத்துவத்தை குறிக்கும்.
இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நேர்மையை குறிக்கும். சின்சியாரிட்டி அப்படிங்கிறது வாய்மையை குறிக்கும். ப்ரீச்சிங் அப்படிங்கிறது உபதேசம். ஆஸ்ட்ரோனமி அப்படிங்கிறது வானவியலை குறிக்கும். சரியா? அடுத்த பகுதி போலாமா? ஓகே. ஒளிபிறப்பியல், அதாவது ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒளிபிறப்பியல்னு அர்த்தம். ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னா என்னப்பா? ஒளிபிறப்பியல்னு அர்த்தம். கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலி அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நமக்கு கேட்கலாம். கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலின்னு அர்த்தம். நசல் கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலின்னு அர்த்தம். நசல் கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலின்னு அர்த்தம். கல்வெட்டு அப்படின்னா எபிகிராப்னு அர்த்தம். கல்வெட்டு அப்படின்னா எபிகிராப்னு அர்த்தம். உயிரொலி அப்படின்னா வவ்வல்னு அர்த்தம். அகராதியியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அகராதியியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஒளியன் அப்படின்னா போன்மி அப்படின்னு சொல்லுவோம். ஒளியன் அப்படின்னா போன்மின்னு சொல்லுவோம். சித்திரை எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப்னு அர்த்தம். சித்திரை எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப்னு அர்த்தம். இன்னொரு முறை சொல்றேன். ஆர்டிகுலேட்டரி ஃபோனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒளிபிறப்பியல். கான்சனன்ட் அப்படிங்கிறது மெய்யொலி. நாசல் கான்சனன்ட் சவுண்ட் அப்படிங்கிறது மூக்கொலி. எபிகிராப் அப்படிங்கிறது கல்வெட்டு. வவ்வல் அப்படிங்கிறது உயிரொலி. லெக்சிகோகிராஃபி அப்படிங்கிறது அகராதியியல். போன்மி அப்படிங்கிறது ஒளியன். பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது சித்திரை எழுத்து. சரியா? அடுத்த பகுதிக்குள்ள போலாமா? பழங்குடியினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைப்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவோம். பிளைன் அப்படின்னா சமவெளி அப்படின்னு அர்த்தம். வேலி அப்படிங்கிறது பள்ளத்தாக்க தான் சொல்லுவோம். திக்கெட் அப்படிங்கிறது புதர். திக்கெட் அப்படிங்கிறது புதர். ரிட்ஜ் அப்படிங்கிறது என்னப்பா? மலைமுகடு. ரிட்ஜ் அப்படிங்கிறது என்னப்பா? மலைமுகடு. லோகஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா வெட்டுக்கிளி. லோகஸ்ட் அப்படிங்கிறது என்னப்பா? வெட்டுக்கிளி. அடுத்து லெபோர்ட் அப்படிங்கிறது சிறுத்தை. லெபோர்ட் அப்படிங்கிறது சிறுத்தை. பட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா மொட்டை தான் சொல்லுவோம். பட்னு என்ன சொல்லுவோம்? மொட்டை சொல்லுவோம். ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர். பிளைன் அப்படின்னா சமவெளி. வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு. திக்கெட் அப்படின்னா புதர். ரிட்ஜ் அப்படிங்கிறது மலைமுகடு. லோகஸ்ட் அப்படிங்கிறது வெட்டுக்கிளி. லெபோர்ட் அப்படிங்கிறது சிறுத்தை. பட் அப்படிங்கிறது மொட்டு. சரியா? அடுத்த பகுதி பார்க்கலாம். டிசீஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நோய்னு சொல்லுவோம். ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது மூலிகைகளை ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். சிறுதானியங்கள் மில்லட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர்னு அர்த்தம். ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது பக்க விளைவு. சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது பக்க விளைவு. ஆன்டிபயோட்டிக் கொடுத்தேன் குழந்தைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து என்னன்னா நுண்ணுயிர் முறி அப்படின்னு அர்த்தம். நுண்ணுயிர் முறி அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஜென் அப்படிங்கிறது என்ன? ஜீன் அப்படிங்கிறது என்னப்பா? மரபணு. ஜீன் அப்படிங்கிறது என்னப்பா? மரபணு. அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை. அலர்ஜி அப்படிங்கிறது ஒவ்வாமை. இன்னொரு முறை சொல்றேன். டிசீஸ் அப்படிங்கிறது நோய். ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது மூலிகை. மில்லட்ஸ் அப்படிங்கிறது சிறுதானியம். ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது பக்க விளைவு. நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது ஆன்டிபயோட்டிக். மரபணுங்கிறது ஜீன். ஒவ்வாமை அப்படிங்கிறது அலர்ஜி. சரியா? அடுத்த பகுதிக்குள்ள போலாமா? பஞ்சுவேஷன் அப்படிங்கிறது என்னப்பா? நிறுத்தல் குறி. ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா அணிகலன். டேலண்ட் அப்படின்னா திறமை. மொழிபெயர்ப்பு அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ். சீர்திருத்தம் அப்படிங்கிறது ரிஃபார்ம். சரியா? இன்னொரு தடவை சொல்றேன். நிறுத்தற்குறி அப்படிங்கிறது பஞ்சுவேஷன். அணிகலன் அப்படிங்கிறது ஆர்னமெண்ட். திறமை அப்படிங்கிறது டேலண்ட். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷன். விழிப்புணர்வு அப்படிங்கிறது அவேர்னஸ். சீர்திருத்தம் அப்படிங்கிறது ரிஃபார்ம். சரியா? அடுத்த பகுதி கைவினை பொருட்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராஃப்ட். கிராஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கைவினை பொருட்கள்னு அர்த்தம். கிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருட்கள்னு அர்த்தம். ஃப்ளூட் அப்படின்னா என்னப்பா? புல்லாங்குழல்னு அர்த்தம். ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல்னு அர்த்தம். ட்ரம் அப்படிங்கிறது என்னப்பா? முரசு. ட்ரம் அப்படிங்கிறது என்னப்பா? முரசு. பாஸ்கெட்ரி அப்படிங்கிறது கூடை முடைதல். பாஸ்கெட்ரி அப்படிங்கிறது கூடை முனைதல். நிட்டிங் அப்படிங்கிறது என்ன? பின்னுதல்னு அர்த்தம். நிட்டிங் அப்படிங்கிறது என்னது? பின்னுதல்னு அர்த்தம். ஹார்ன் அப்படிங்கிறது கொம்புன்னு அர்த்தம். ஹார்ன் அப்படிங்கிறது கொம்புன்னு அர்த்தம். கைவினைஞர் ஆர்டிசன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா கைவினைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிசன் அப்படின்னா கைவினைஞர்னு அர்த்தம். ரைட் அப்படிங்கிறது சடங்குன்னு அர்த்தம். ரைட் அப்படிங்கிறது சடங்குன்னு அர்த்தம். இன்னொரு தடவை சொல்றேன். கிராஃப்ட் அப்படிங்கிறது கைவினை பொருட்கள். ஃப்ளூட் அப்படிங்கிறது புல்லாங்குழல். ட்ரம் அப்படிங்கிறது முரசு. பாஸ்கெட்ரி அப்படிங்கிறது கூடை முடைதல். நிட்டிங் அப்படிங்கிறது பின்னுதல். ஹார்ன் அப்படிங்கிறது கொம்பு. ஆர்டிசன் அப்படிங்கிறது கைவினைஞர். ரைட் அப்படிங்கிறது சடங்கு. சரியா? அடுத்த பகுதிக்குள்ள போலாமா? ஓகே. த்ரெட் அப்படிங்கிறது சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னா நூல்னு அர்த்தம். சரியா? அடுத்து லூம் அப்படின்னா தறின்னு அர்த்தம். லூம்னா தறின்னு அர்த்தம். டைரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணைன்னு அர்த்தம். டைரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணைன்னு அர்த்தம். டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேர்னிங்னு சொல்லுவோம். டேனிங் அப்படிங்கிறது என்னப்பா? தோல் பதனிடுதல்னு சொல்லுவோம்.
ஸ்டிச் அப்படிங்கிறது என்னப்பா தையல், ஸ்டிச் அப்படிங்கிறது தையல். ஃபேக்டரி அப்படிங்கிறது என்னப்பா ஆலை, ஃபேக்டரிங்கிறது ஆலை. டையிங் அப்படிங்கிறது சாயம் ஏற்றுதல், டையிங் அப்படிங்கிறது சாயம் ஏற்றுதல். அடுத்து ஆயத்த ஆடை, இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்தா ரெடிமேட் ட்ரெஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆயத்த ஆடைன்னு சொல்லுவோம். த்ரெட் அப்படின்னா நூல், லூம்னா தறி, டயரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை, டர்னிங் அப்படிங்கிறது தோல் பதனிடுதல், ஸ்டிச்சுங்கிறது தையல், ஃபேக்டரிங்கிறது ஆலை, டையிங்கிறது சாயம் ஏற்றுதல், ரெடிமேட் ட்ரெஸ்ங்கிறது ஆயத்த ஆடை. அடுத்து பாருங்க, ஈக்விஸ்ட்ரேரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம்னு அர்த்தம். ஈக்விஸ்ட்ரேரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம்னு அர்த்தம். தி ஹீரோ அப்படின்னா கதாநாயகன் அர்த்தம். சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா முதலமைச்சர்னு அர்த்தம். லீடர்ஷிப் அப்படிங்கிறது தலைமை பண்பு, லீடர்ஷிப்ங்கிறது தலைமை பண்பு. சப்போர்ட் அப்படிங்கிறது ஆதரவு. டாக்ஸ் அப்படின்னா வரி. விக்டரி அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் அர்த்தம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் அர்த்தம். திருப்பி ஒரு முறை சொல்றேன், ஈக்விஸ்ட்ரேரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம், தி ஹீரோ அப்படின்னா கதாநாயகன், சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா முதலமைச்சர், லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு, சப்போர்ட் அப்படின்னா ஆதரவு, டாக்ஸ் அப்படின்னா வரி, வெற்றி அப்படின்னா விக்டரி, சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு. சரியா, அடுத்த பகுதி பார்க்கலாமா? ஓகே, சேரிட்டி அப்படின்னா தொண்டுன்னு அர்த்தம். சேரிட்டி அப்படின்னா தொண்டு. செயின்ட் அப்படின்னா ஞானின்னு அர்த்தம். பிலோசபி அப்படின்னா தத்துவம்னு அர்த்தம். நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி அப்படின்னு அர்த்தம். பகுத்தறிவு அப்படின்னா ரேஷனல் அர்த்தம். பகுத்தறிவு, ரேஷனல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பகுத்தறிவு தான் குறிக்கும். ரிஃபார்ம் அப்படிங்கிறது சீர்திருத்தத்தை குறிக்கும். ரிஃபார்ம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சீர்திருத்தத்தை குறிக்கும். சேரிட்டினா தொண்டு, செயின்ட்னா ஞானி, பிலோசபி அப்படின்னா தத்துவம், இன்டெகிரிட்டினா நேர்மை, ரேஷனல் அப்படிங்கிறது பகுத்தறிவு, ரிஃபார்ம் அப்படிங்கிறது சீர்திருத்தம். சரியா, அடுத்த பகுதிக்குள்ள போலாமா? ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது குறிக்கோள். ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னப்பா குறிக்கோள். இந்த இதையும் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை, கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை. டாக்டரேட் அப்படிங்கிறது முனைவர் பட்டம், டாக்டரேட் அப்படிங்கிறது முனைவர் பட்டம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வட்டமேசை மாநாடு. டபுள் ஓட்டிங் அப்படிங்கிறது இரட்டை வாக்குரிமை, டபுள் ஓட்டிங் அப்படிங்கிறது இரட்டை வாக்குரிமை. யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது பல்கலைக்கழகம்னு அர்த்தம். அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒப்பந்தம். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு. இன்னொரு தடவை சொல்றேன், ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது குறிக்கோள், கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை, டாக்டரேட் அப்படிங்கிறது முனைவர் பட்டம், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வட்டமேசை மாநாடு, டபுள் ஓட்டிங் அப்படிங்கிறது இரட்டை வாக்குரிமை, யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது பல்கலைக்கழகம், ஒப்பந்தம் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட், அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும். சரியா, அடுத்து பார்க்கலாம். மோர்ஃபெம் அப்படிங்கிறது உருப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. போன் மீ அப்படிங்கிறது ஒளியன், இது ஏற்கனவே பார்த்தோம். ஒளியன் அப்படிங்கிறது போன் மீ அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது கம்பேரேட்டிவ் கிராமரை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். பேரகராதி, இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். லெக்சிகன் சொல்லுவோம். பேரகராதிங்கிறது லெக்சிகன் அப்படின்னு வரும். சரியா, அடுத்த பகுதி பார்க்கலாமா? ஓகே, குமிழிக்கடல், குமிழிக்கல் அப்படிங்கிறது கோனிக்கல் ஸ்டோன், கோனிக்கல் ஸ்டோன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா குமிழிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். இரிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது பாசன தொழில்நுட்பம். டிராபிக்கல் ஜோன் அப்படிங்கிறது என்னப்பா வெப்பமண்டலம், டிராபிக்கல் ஜோன் அப்படிங்கிறது என்னப்பா வெப்பமண்டலம். திருப்பியும் சொல்றேன், கோனிக்கல் ஸ்டோன்ங்கிறது குமிழிக்கல், வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீர் மேலாண்மை, இரிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது பாசன தொழில்நுட்பம், டிராபிக்கல் ஜோன் அப்படிங்கிறது வெப்பமண்டலம். சரியா, அடுத்த பகுதி பார்க்கலாம். அகழாய்வு, எக்ஸ்கவேஷன், எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறதுடைய சரியான கலைச்சொல் தான் எது அப்படின்னா அகழாய்வு. எபிகிராபி அப்படிங்கிறது கல்வெட்டியல் அர்த்தம். ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது நடுகள் வணக்கம், நடுகள்னு அர்த்தம். கல்ச்சரல் சிம்பிள் அப்படிங்கிறது பண்பாட்டு குறியீடுன்னு அர்த்தம். எம்பாஸ்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது புடைப்பு சிற்பம்னு அர்த்தம். இன்ஸ்கிரிப்ஷன், இன்ஸ்கிரிப்ஷனும் நம்ம நிறைய பார்த்தோம். இன்ஸ்கிரிப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா பொறிப்புன்னு அர்த்தம். இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டியல் அதெல்லாம் பார்த்தோம்ல. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பொறிப்பு அப்படின்னு அர்த்தம். சரியா, இன்னொரு தடவை சொல்றேன், எக்ஸ்கேவேஷன் அப்படிங்கிறது அகழாய்வு, எபிகிராபி அப்படிங்கிறது கல்வெட்டியல், ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது நடுகள், கல்ச்சரல் சிம்பிள் அப்படிங்கிறது பண்பாட்டு குறியீடு, எம்போஸ்டு கல்ச்சர் அப்படிங்கிறது புடைப்பு சிற்பம், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பொறிப்பு அப்படின்னு அர்த்தம். சரியா, அடுத்த பகுதிக்குள்ள போலாமா? ஓகே, லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது என்னப்பா ஏவு ஊர்தி, லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஏவு ஊர்தி. மிசில் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏவுகணை அப்படின்னு சொல்லுவோம்.
கடல் மயில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாட்டிக்கல் மயில் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டிக்கல் மயில் அப்படிங்கிறது கடல் மயில தான் சொல்லுவோம். வீடியோ கான்பரன்ஸ் அப்படிங்கிறது காணொலி கூட்டம். வீடியோ கான்பரன்ஸ் அப்படிங்கிறது காணொலி கூட்டம். டவுன்லோட் அப்படிங்கிறது பதிவிறக்கம்னு அர்த்தம். டவுன்லோட் அப்படிங்கிறது பதிவிறக்கம். பயணியர் பெயர் பதிவு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட், PNR சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அப்படின்னா பயணியர் பெயர் பதிவுன்னு அர்த்தம். அடுத்து மின்னணு கருவிகள், எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின்னணு கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். மின்னணு கருவிகளை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பியும் சொல்றேன், லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஏவு ஊர்தி, மிசில் அப்படிங்கிறது ஏவுகணை, நாட்டிக்கல் மயில் அப்படிங்கிறது கடல் மயில், கடல் மயில், வீடியோ கான்பரன்ஸ் அப்படிங்கிறது காணொலி கூட்டம், டவுன்லோட் அப்படிங்கிறது பதிவிறக்கம், பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அதுதான் என்ன சொல்லுவோம்னா பயணியர் பெயர் பதிவு, எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா மின்னணு கருவிகள்னு அர்த்தம். அடுத்த பகுதி பார்க்கலாம். சோசியல் ரிஃபார்மர் அப்படிங்கிறவங்களை என்ன சொல்லுவோம்னா சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவோம். சாலைன் ஆயில் அப்படிங்கிறது கலர் நிலம்னு அர்த்தம். தன்னார்வலர், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர்னு அர்த்தம். சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர்னு அர்த்தம். இன்னொரு தடவை சொல்றேன், சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி, சாலைன் ஆயில் அப்படிங்கிறது கலர் நிலம், வாலண்டியர் அப்படிங்கிறது தன்னார்வலர், சென்டென்ஸ் அப்படிங்கிறது சொற்றொடர். அடுத்த பகுதி பார்க்கலாம். கேவ் டெம்பிள் அப்படிங்கிறது என்னப்பா, குடைவரை கோயில். கேவ் டெம்பிள் அப்படிங்கிறது குடைவரை கோயில். ட்ரெஷரி அப்படிங்கிறது கருவூலம். ட்ரெஷரி அப்படிங்கிறது கருவூலம். ஹானரரி டாக்டரேட் அப்படிங்கிறது மதிப்புறு முனைவர் அர்த்தம். மெலடி அப்படின்னா மெல்லிசை. ஆவண குறும்படம், அதாவது டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆவண குறும்படம் அப்படின்னு சொல்லுவோம். காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சின்னு அர்த்தம். காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சின்னு அர்த்தம். திருப்பி சொல்றேன், கேவ் டெம்பிள் அப்படிங்கிறது குடைவரை கோயில், ட்ரெஷரி அப்படிங்கிறது கருவூலம், ஹானரரி டாக்டரேட் அப்படிங்கிறது மதிப்புறு முனைவர், மெலடி அப்படின்னா மெல்லிசை, டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் அப்படிங்கிறது ஆவண குறும்படம், காம்பினேஷன் அப்படிங்கிறது புணர்ச்சி. சரியா, அடுத்த பகுதி பார்க்கலாமா. இந்தியன் நேஷனல் ஆர்மை அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா இந்திய தேசிய ராணுவம்னு சொல்லுவோம். இந்தியன் நேஷனல் ஆர்மை, இந்திய தேசிய ராணுவம். கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், கமோடிட்டின்னு பார்த்தோம்ல, அது வந்து பண்டமாற்று முறை. வெஜிடபிள் சூப், அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா காய்கறி வடிச்சாறு. வெஜிடபிள் சூப்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா காய்கறி வடிச்சாறு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது செவ்வியல் இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்னப்பா செவ்வியல் இலக்கியம். சுகர் கேன் ஜூஸ் அப்படிங்கிறது கரும்பு சாறு. சுகர் கேன் ஜூஸ் அப்படிங்கிறது கரும்பு சாறு. இன்னொரு தடவை சொல்றேன், இந்தியன் நேஷனல் ஆர்மை அப்படிங்கிறது இந்திய தேசிய ராணுவம், கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பண்டமாற்று முறை, வெஜிடபிள் சூப் அப்படிங்கிறது காய்கறி வடிச்சாறு, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது செவ்வியல் இலக்கியம், சுகர் கேன் ஜூஸ் அப்படிங்கிறது கரும்பு சாறு அப்படின்னு அர்த்தம். சரியா, அடுத்த பகுதி பார்க்கலாமா. ஓகே, ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ், அதாவது சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதின்னு பார்த்தோம். இதுல ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம்னு அர்த்தம். எழுத்துரு அப்படின்னா ஃபாண்ட், ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, ஃபாண்ட். அடுத்து பிலாசபி அப்படின்னா தத்துவம்னு சொல்லலாம், மெய்யியல்னு சொல்லலாம். சிலபிள் அப்படின்னா அசைன்னு அர்த்தம். சிலபிள் அப்படின்னா அசைன்னு அர்த்தம். ரைம் அப்படிங்கிறது இயைபு தொடை. ரைமிங் ஸ்கீம் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கோம் இல்லையா, இயைபு தொடைன்னு அர்த்தம். இன்னொரு தடவை சொல்றேன், ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம், ஃபாண்ட் அப்படிங்கிறது எழுத்துரு, பிலாசபி அப்படிங்கிறது மெய்யியல், சிலபிள் அப்படிங்கிறது அசை, ரைம்ங்கிறது இயைபு தொடை. சரியா, அடுத்த பகுதிக்குள்ள போலாமா. ஓகே, வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து. இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், கான்சனன்ட் பார்த்தோம் நினைக்கிறேன். உயிரெழுத்து அப்படின்னா வவ்வல், கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, ஒப்பெழுத்து அப்படின்னா ஹோமோகிராப், ஒரு மொழி அப்படிங்கிறது மோனோலிங்குவல், கன்வர்சேஷன் அப்படிங்கிறது உரையாடல், டிஸ்கஷன் அப்படிங்கிறது கலந்துரையாடல். இந்த உரையாடல் கலந்துரையாடலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். திருப்பி ஒரு தடவை சொல்றேன், உயிரெழுத்து அப்படின்னா வவ்வல், மெய் எழுத்து அப்படின்னா கான்சனன்ட், ஹோமோகிராப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து, ஒரு மொழி அப்படிங்கிறது மோனோலிங்கல், உரையாடல் அப்படிங்கிறது கன்சர்வேஷன், டிஸ்கஷன் அப்படிங்கிறது கலந்துரையாடல். சரியா, அடுத்த பகுதி பார்க்கலாமா. ஓகே, ஸ்ட்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா புயல். புயலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ராம்னு சொல்லுவோம். புயல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ராம்னு சொல்லுவோம். புயல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ராம்னு சொல்லுவோம். அடுத்து டோர்னடோ அப்படிங்கிறது சூறாவளி. இதெல்லாம் நம்ம SGT எக்ஸாம்ல குரூப் 4ல கேட்ட கேள்விகள். சூறாவளி அப்படிங்கிறது டோர்னடோ. டோர்னடோ அப்படிங்கிறது சூறாவளி. பெருங்காற்று அப்படிங்கிறது டெம்பெஸ்ட். பெருங்காற்று அப்படிங்கிறது டெம்பெஸ்ட். லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. லேண்ட் பிரீஸ் அப்படிங்கிறது நிலக்காற்று. சீ பிரீஸ் அப்படிங்கிறது கடல் காற்று. வேர்ல்விண்ட் அப்படிங்கிறது சுழல் காற்று. ஸ்ட்ராம்னா புயல், டோர்னடோ சூறாவளி, டெம்பெஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடல் காற்று, வேர்ல்விண்ட் சுழல் காற்று. சரியா, அடுத்த பகுதிக்குள்ள போலாமா. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம்.
எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பி இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம், ஆன்ஷியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னா நவீன இலக்கியம். இன்னொரு முறை சொல்றேன், கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம், எபிக் லிட்ரேச்சர் காப்பி இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம், ஆன்ஷியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம். அதே மாதிரி ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வட்டார இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம். சரியா? அடுத்த பகுதிக்கு போலாமா? நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீநுண் தொழில்நுட்பம்னு அர்த்தம். நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீநுண் தொழில்நுட்பம்னு அர்த்தம். பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது உயிரி தொழில்நுட்பம்னு அர்த்தம். பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது உயிரி தொழில்நுட்பம்னு அர்த்தம். அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறது புற ஊதா கதிர்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறது புற ஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது விண்வெளி கதிர்கள்னு அர்த்தம். காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது விண்வெளி கதிர்கள்னு அர்த்தம். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படிங்கிறது அகச்சிவப்பு கதிர்கள்னு அர்த்தம். இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படிங்கிறது அகச்சிவப்பு கதிர்கள்னு அர்த்தம். நானோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். சரியா? அடுத்த பகுதிக்குள்ள போலாமா? மேம் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கவர் பண்ணிட்டோம். இதை தாண்டி கலைச்சொற்கள் படிக்க வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரியா? சின்னம் அப்படின்னா எம்ப்ளம்னு அர்த்தம். சின்னம் அப்படின்னா எம்ப்ளம்னு அர்த்தம். தெசிஸ் அப்படின்னா ஆய்வேடுன்னு அர்த்தம். அறிவாளர் அப்படின்னா இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். அறிவாளர் அப்படின்னா இன்டலெக்சுவல். சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல். சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல். சின்னம் அப்படின்னா எம்ப்ளம், ஆய்வேடு அப்படின்னா தெசிஸ், அறிவாளர் அப்படின்னா இன்டலெக்சுவல், குறியீட்டியல் அப்படின்னா சிம்பாலிசம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்த பகுதி போகலாமா? நாடக ஆசிரியர் அப்படி யாருன்னா பிளே ரைட் அப்படின்னு சொல்லுவோம். நாடக ஆசிரியர் பிளே ரைட் அப்படின்னா யாரு? நாடக ஆசிரியர். ஸ்டோரி டெல்லர் அப்படின்னா கதை சொல்லி. ஸ்டோரி டெல்லர் அப்படின்னா கதை சொல்லி. ஸ்கிரீன் பிளே அப்படின்னா திரைக்கதைன்னு அர்த்தம். ஆஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல் முருகியல் அர்த்தம். ஆஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல் முருகியல். பிளே ரைட் அப்படின்னா நாடக ஆசிரியர், ஸ்டோரி டெல்லர்னா கதை சொல்லி, ஸ்கிரீன் பிளே அப்படின்னா திரைக்கதை, ஆஸ்தட்டிக்னா அழகியல் முருகியல்னு அர்த்தம். அடுத்து கன்சுலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம்னு அர்த்தம். கன்சுலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம்னு அர்த்தம். பேடன்ட் அப்படிங்கிறது காப்புரிமைன்னு அர்த்தம். பேடன்ட் அப்படிங்கிறது காப்புரிமைன்னு அர்த்தம். டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஆவணம்னு சொல்லுவோம். டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆவணம்னு சொல்லுவோம். டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம்னு சொல்லுவோம். அடுத்து கில்ட் அப்படின்னா வணிக குழுன்னு அர்த்தம். கில்ட் அப்படின்னா வணிக குழுன்னு அர்த்தம். இரிகேஷன் அப்படின்னா பாசனம்னு அர்த்தம். டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதியை தான் என்ன சொல்லுவோம்னா டெரிட்டரின்னு சொல்லுவோம். கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம், பேடன்ட் அப்படிங்கிறது காப்புரிமை, டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஆவணம், கில்ட் அப்படிங்கிறது வணிக குழு, இரிகேஷன் அப்படிங்கிறது பாசனம், டெரிட்டரி அப்படிங்கிறது நிலப்பகுதி. சரியா? அடுத்த பகுதி பார்க்கலாமா? பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. ரெனசனஸ் அப்படிங்கிறது மறுமலர்ச்சி, பிலோசபி அப்படிங்கிறது மெய்யியலாளர் அர்த்தம். ரிவிவாலிசம் அப்படிங்கிறது மீட்டுருவாக்கம். ரிவிவாலிசம் அப்படிங்கிறது மீட்டுருவாக்கம். பிலீஃப்னா நம்பிக்கை, ரெனசனஸ் அப்படிங்கிறது மறுமலர்ச்சி, பிலோசபர் அப்படிங்கிறது மெய்யியலாளர், ரிவிவாலிசம் அப்படிங்கிறது மீட்டுருவாக்கம் அப்படின்னு. அடுத்த பகுதி ஹியூமனிசம் அப்படிங்கிறது மனிதநேயம், கேபினெட் அப்படிங்கிறது அமைச்சரவை, கல்ச்சரல் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது பண்பாட்டு எல்லை, கல்ச்சரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது பண்பாட்டு விழுமியங்கள். இன்னொரு முறை சொல்றேன், ஹியூமனிசம் அப்படிங்கிறது மனிதநேயம், கேபினெட் அப்படிங்கிறது அமைச்சரவை, கல்ச்சரல் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது பண்பாட்டு எல்லை, கல்ச்சரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது பண்பாட்டு விழுமியங்கள்னு அர்த்தம். அடுத்த பகுதி அழகியல் நிறைய தடவை பார்த்திருக்கோம்ல. ஆஸ்தட்டிக் அப்படிங்கிறது அழகியல், புக் ரிவ்யூ அப்படிங்கிறது புத்தக மதிப்புரைன்னு அர்த்தம். ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது இதழாளர், மைக்ரேஷன் அப்படிங்கிறது புலம்பெயர்தல், ஆர்ட் கிரிட்டிக் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா கலை விமர்சகர், பிலோசபர் அப்படின்னா யாருன்னா மெய்யியலாளர் அர்த்தம். பிலோசபர் அப்படின்னா மெய்யியலாளர் அர்த்தம். இன்னொரு தடவை சொல்றேன், ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், புக் ரிவ்யூ அப்படிங்கிறது புத்தக மதிப்புரை, ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது இதழாளர், மைக்ரேஷன் அப்படிங்கிறது புலம்பெயர்தல், ஆர்ட் கிரிட்டிக் அப்படிங்கிறது கலை விமர்சகர், பிலோசபர் அப்படிங்கிறது மெய்யியலாளர். அடுத்த பகுதி பார்க்கலாமா? ஓகே. ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா இயற்கை வேளாண்மைன்னு அர்த்தம். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா வேதி உரங்கள்னு அர்த்தம். ஷெல் சீட்ஸ் அப்படிங்கிறது ஒட்டு விதைன்னு அர்த்தம். ஃபார்ம்யார்ட் மேனர் அப்படின்னா தொழு உரம்னு அர்த்தம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மதிப்பு கூட்டு பொருள்னு அர்த்தம். ரூட் நோட்ஸ் அப்படிங்கிறது வேர் முடிச்சுகள்னு சொல்லுவோம். வீவர் பேட் அப்படிங்கிறது தூக்கணாங்குருவியை சொல்லுவோம். ஹார்வெஸ்டிங் அப்படின்னா அறுவடைன்னு சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்றேன், ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது இயற்கை வேளாண்மை, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது வேதி உரங்கள், ஷெல் சீட்ஸ் அப்படிங்கிறது ஒட்டு விதை, ஃபார்ம்யார்ட் மேனர் அப்படிங்கிறது தொழு உரம்,
வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மதிப்பு கூட்டு பொருள். ரூட் நோட்ஸ் அப்படிங்கிறது வேர் முடிச்சுகள். வீவர் பேடுங்கிறது தூக்கணாங்குருவி. ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது அறுவடை. சரியா? அடுத்த பகுதி எத்னிக் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இனக்குழு. என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது புவிச்சூழல். எட்டமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படிங்கிறது வேர்ச்சொல் அகராதி. இதுல லெக்சிகன் டிக்ஷனரினா நிறைய பார்த்தோம்ல, அது மாதிரி வேர்ச்சொல் அகராதி என்ன சொல்லுவோம்னா எட்டிமாலஜி டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது முன்னெட்டு, சபிக்ஸ் அப்படிங்கிறது பின்னெட்டு. பண்பாட்டு கூறுகள் அப்படிங்கிறது கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். பண்பாட்டு கூறுகள் என்ன சொல்லுவோம்னா கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். அடுத்து ஆவணம் அப்படின்னா டாக்குமெண்ட். இன்வேஷன் அப்படிங்கிறது படையெடுப்பு. பேக் வாட்டர் அப்படிங்கிறது உப்பங்கழி. கல்ச்சர் அப்படிங்கிறது பண்பாடு. ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் தான் ஒப்பந்தம்னு சொல்லுவோம். செயலர் அப்படின்னா மாலுமின்னு அர்த்தம். சரியா? அடுத்த பகுதி ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது நுண்கலைகளை தான் ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்லுவோம். டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது ஆவணப்படம். இன்ஸ்கிரிப்ஷன், எபிகிராப் இதெல்லாம் நிறைய தடவை வந்திருக்கு. கல்வெட்டுன்னு அர்த்தம். கிரெயின் வார்ஹவுஸ் அப்படிங்கிறது தானிய கிடங்குன்னு அர்த்தம். டிசாஸ்டர் அப்படிங்கிறது பேரழிவு. மைத் அப்படிங்கிறது தொன்மம். மித்துங்கிறது தொன்மம்னு அர்த்தம். சரியா? ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது நுண்கலைகள். டாக்குமெண்ட்ரிங்கிறது ஆவணப்படம். இன்ஸ்கிரிப்ஷன், எபிகிராப்ங்கிறது கல்வெட்டு. கிரெயின் வார்ஹவுஸ் அப்படிங்கிறது தானிய கிடங்கு. டிசாஸ்டர் அப்படிங்கிறது பேரழிவு. மித் அப்படிங்கிறது தொன்மம். அடுத்து பாருங்க ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது உத்திகள். டிபேட் அப்படிங்கிறது பட்டிமன்றம். ஈக்குவாலிட்டி சமத்துவம் இதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். தொழிற்சங்கம் அப்படிங்கிறது ட்ரேட் யூனியன். மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னா பன்முக ஆளுமைன்னு அர்த்தம். புனைப்பெயர் அப்படின்னா செடுன்யாம் அப்படின்னு சொல்லுவோம். பிஎஸ் சைலண்டா தான் உச்சரிப்போம். செடுன்யாம் அப்படின்னு சொல்றது வந்து புனைப்பெயர். ஸ்ட்ராட்டஜி யுத்திகள். ஈக்குவாலிட்டி சமத்துவம். ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம். டிபேட் பட்டிமன்றம். மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை. பெசிடாம் புனைப்பெயர்னு அர்த்தம். சரியா? அடுத்த பகுதி பார்க்கலாமா? கடைசியா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பகுதி தான் இருக்கு. எர்த்வாம் அப்படிங்கிறது நாங்குள் புழு. குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உலகமயமாக்கல். டாக்டர் ஆஃப் பிலாசபி அப்படிங்கிறது முனைவர் பட்டம். அவேர்னஸ் அப்படிங்கிறது விழிப்புணர்வு. கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை தான் கடவுச்சீட்டுன்னு சொல்லுவோம். மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல் வாதம். மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல் வாதம். அடுத்து ஓகே அவ்வளவுதான்ப்பா. இந்த கலைச்சொல் வீடியோ வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அது வந்து 6th இருந்து +2 வரைக்கும் கேட்ட எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு கொடுத்தாச்சு. சரிங்களா? இதை நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா 10 மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உறுதி. கண்டிப்பா இந்த வீடியோ உபயோகமுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உபயோகமுள்ளதா இருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம அகாடமியில வரப்போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம்.